கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம், தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களுடைய அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க முடியாத வேத வசனம் 51ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். தாவீது இப்படியாக இந்த வசனத்தை எழுதுகிறார். பச்சாவளிடத்தில் தாவீது பாவம் செய்த பிறகு நாத்தான் வந்து அதை அவருக்கு உணர்த்தி வைக்கிறார். நீ செய்தது பாவம் என்று சொல்லி அவரை உணர செய்கிறார். அப்பொழுது தாவீது உடனடியாக கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறார், ஒப்பு கொடுக்கிறார். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க நீ காரணமாய் இருந்தபடினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். நாத்தான் தாவீது செய்த பாவத்தை அங்கே உணர்த்தி வைக்கிறார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கர்த்தர் கொடுத்தார். எனவே இப்படிப்பட்டதான சாட்சியுடைய தாவீதும் கூட பாவம் செய்தார். வேதம் சொல்லுகிறது, அவர் 2 பாவங்களை மாத்திரம் செய்தார் என்று சொல்லி அதிலே ஒரு பாவம் பச்சாவளிடத்தில் செய்ததான பாவம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாவம் செய்த பிறகு அதை உணர்த்தி வைக்கும் பொழுது அதை நாம் அறிக்கையிட்டு கர்த்தரிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். எனவேதான் அவர் பாவத்தை உணர்ந்தபடினாலே இந்த 51ஆம் சங்கீதத்தை அவர் கர்த்தரிடத்தில் சமர்ப்பிக்கும்படியாக தாவீது எழுதுகிறார். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொன்னால், இருதயம் எப்பொழுது கரை விடுகிறதோ, இருதயம் எப்பொழுது பாவத்தை சார்ந்து கொள்கிறதோ அப்பொழுது அவன் உண்மையாய் தேவனாகிய கர்த்தருக்கு உகந்தவனாய் ஜீவிக்க முடியாது. பாவம் இருதயத்திலே ஆட்கொள்ளுகிற போது சுத்த வாழ்க்கையாய் இருக்க முடியாது. எனவேதான் இந்த பாவத்தை நீங்க நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கும். பாவம் இருதயத்தில் உண்டாகிறது, இருதயத்தின் நினைவுகளினாலே உண்டாகிறது, இருதயத்தில் எண்ணக்கூடிய எண்ணங்களினாலே நாம் பாவிகளாய் நாம் மாற்றப்படுகிறோம். எனவே இருதயத்திலே உண்டானதான அந்த இச்சை, அந்த பாவம் தாவீதை பாவத்தில் விழ செய்தது. எனவேதான் நான் சொல்கிறார், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். ஆண்டவரே, உமக்கு தூரமான இருதயம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, பாவம் செய்கிற இருதயம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, என்னிலே நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். என் தேவன கர்த்தருடைய ஆவியானவர் என் மீது இறங்கி என்னை புதுப்பித்தள்ளும் என்று சொல்லி அவர் கெஞ்சுகிறார். எனவே பாவம் செய்கிற பொழுது இப்படிப்பட்டதான உணர்வு நமக்குள்ளாய் வர வேண்டும். தேவன் பாவம் செய்வர்களை விரும்புவதில்லை. பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து வளர்ந்த பூமிக்கு வந்தார். எனவே பாவத்திற்கு நம்மை விட்டு போடாதபடிக்கு, பாவம் நாம் அறியாமல் செய்வோம் என்று சொன்னால் அதை உணர்த்துகிற பொழுது அவைகளை அறிக்கையிட்டு நாம் கர்த்தரிடத்தில் மன்னிப்பை பெற்றுக் கொள்வோம் என்று சொன்னால் தேவன கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கக்கூடிய நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். எனவே இந்த நாளிலும் நாம் பாவம் செய்யாதபடி காத்துக்கொள்ளும்படியாக கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, தாவீதுக்கு நாத்தான் வந்து தான் செய்த பாவத்தை உணர்த்தின பொழுது தாவீது அதை ஒப்புக்கொண்டு, ஆண்டவரே, உம்முடைய நாமம் தூசிக்கப்படும்படியாக நான் வாழ்ந்து விட்டேன் என்று சொல்லி அவர் தன்னை முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவர் இப்படியாக ஒப்பு கொடுக்கிறார். அப்ப தேவனமாக இந்த நாளில் நாங்கள் உமக்கு பாவம் செய்யாதபடிக்கு சுத்த இருதயத்தை எங்களிலே தேவன கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. நிலைவரமான ஆவியினாலே கர்த்தர் எங்களை புதுப்பித்து தருவீராக. இதை கேட்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன கர்த்தர் உணர்த்தி கர்த்தரிடத்தில் திரும்ப கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.